நீங்கள் தான் சாமா? ஆமாம் சார். கதை சொல்ல வந்திருக்கீங்க. எஸ் சார். ஷால் வி ஸ்டார்ட்? சாரி ஆரம்பிக்கலாமா? சார் படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஹலோ சொல்லுங்கள் சார். நான் வந்துடுறேன் சார். ஆமீன். రేపు వస్తారా? నైట్కి రాండ్రా రే. సరే ఓకే. రే ఒక్కనే సారా. ஹலோ மச்சான் இப்பெல்லாம் எவன் கால் சொல்கிறது டைரக்டர் ஆகுது ஒரு விவஸ்தே இல்லை மச்சான். 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா மாட்டிக்கிட்டு கிளம்புறாங்க டிப்டாப்பா மானகடை பசங்க. இவனுக்கெல்லாம் அங்கே சொல்லி தெரிய வேண்டியது இல்லைடா ரிசல்ட்டு. சாங்கிலே சொல்கிறேன் பாரு. ஏன் చూస్తున్నావు போடா புண்ணாக்கு. உனக்கு இருக்குடா ஒரு நாள். என்னை வாழ வைக்கும் தமிழ் சினிமா என்றைக்குமே அழிவே கூடாது கடவுளே. சொல்லுங்கள் தம்பி, நான் சொன்ன மாதிரி கதை ரெடி ஆயிடுச்சா? சொல்லுங்கள் கேட்போம். சார் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கா சார்? எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. ஆனால் நீங்கள் எனக்கு ஃபேவர் பண்ணி ஆகணுமே. புரியல சார். நான் என்ன உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்? இந்த கதையை நானே எடுத்து டைரக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது? உங்களுக்கே தெரியும் இது என்னோட 2.5 வருஷம் உழைப்புன்னு. தயவுசெய்து இது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க சார், என்னால் முடியாது. என் கேரக்டரை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களே. நீ சொன்னால் பார்த்தியா ஒரு கதை என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். நீ என்ன தான் கோர்ட்டு கேஸு போனாலும் என்ன ஒன்றா ஆட்ட முடியாது. ஏன்னு சொல்லப்படா. ஏன்டா உன்ன மாரி பெரிய மனுஷங்களாம் இப்படியே இருக்கீங்க? ஏன்டா எங்கள் உழைப்பெல்லாம் இப்படி அட்டை உரியிற மாதிரி உரியிறீங்க? உனக்கு இது வெறும் காசுடா, ஆனால் எங்களுக்கு இதான்டா வாழ்க்கை. சே.
என்னடா ஓட பேசுற? உள்ள வந்து எனக்கு வெளியே போறது எப்படி நீ சொல்ல தேவையில்ல. நீ உட்காரு. உனக்கு இருக்குடா ஒரு நாள். என்ன மாமா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கதை சொல்ல வந்தா நான் பார்த்துக்கிறேன். வாயை வெளில போய் ஒரு டம் போட்டு வருவோம். சரி வா மாமா. இது அப்படி இல்லை. இந்த அலை எப்படி கரையை வந்து சேருதோ நாமளும் அப்படியே கடைசி வரை சேர்ந்து நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இது வருவதும் போவதும் ஏன் சொல்லப்படா அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இது நடந்து விட்டால் தெய்வம்
சொல்லுங்கள் சார், எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்னவா? என் ஃப்ரெண்ட் ப்ரொடியூசர் பழனி அப்படின்னா 2 நாளாக ஆளே காணும். அவன் இருக்கானா இல்லையா? சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார், உங்கள் ஃப்ரெண்டை நான் எதுவும் பண்ணல சார். அவரை நான் அன்றைக்கி தான் கடைசியாக பார்த்தேன். உங்கள் ஃப்ரெண்டு காணாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எனக்கு தேவை பதில் இல்லை, உண்மை. சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார், நான் அவர் எதுவும் பண்ணல சார். உங்கள் ஃப்ரெண்டு காணாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத, முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ளே தள்ளிவிடுவேன். சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார். ஏய் வாடா, சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு. சார் அது எப்படி சார், நான் தான் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? நீ என்ன பெரிய கடவுளா? சாதாரண மனுஷன் தானே. போடா, கதவை துற. எங்கடா வச்சிருக்க அவனை? உள்ளையா? பழனியப்பா, 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 எங்கடா அவன்? ஏய் என்னடா பண்ற? ஏய் ஏய் என்னடா இது? ஆ என்னடா ஏன்னா தப்புக்கு மேலே தப்பாக பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னை பார்த்து கேட்டியே, நீ என்ன கடவுளை? நான் கடவுள்லாம் கிடையாது. ஜஸ்ட் evil. டேய் மச்சான், டேய் மச்சா, டேய் என்னடா என்னடா தூக்கத்தில் பெண்ணாத்திட்டு இருக்க? நீனும் சாவலையா? நான் ஏன்டா சாகணும்? மச்சான், இந்த ப்ரொடியூசர் வேற 2 நாளில் கதை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டான்டா. அதை நினச்சிட்டு அப்போயே படுத்தேன் பாரு, சரியான ஒரு கெட்ட கனவுடா. கனவா? என்ன கனவு? கனவுல ஆளை மட்டை பண்ணிட்டேன், கதை சொல்ல போன ப்ரொடியூசரை மட்டை பண்ணிட்டேன், மூமெண்ட்டே அடித்து உடச்சிட்டேன் மச்சான். எது ஏமாண்ட உடைக்கிறியா? ఆహా ఊర్లో పని లేదనేసి ఈడికాడు ఉండి ఏదైనా నేర్చుకుందానేసి వస్తే వీడు మనల్ని సంపదాన్ని చూస్తున్నాడా? దేవుడా, వీడి చేతులు సచ్చేది దానికంటే ఊర్లో పోయి సచ్చేది బెస్ట్ రా. சரி மச்சான், போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏப்பா நீ எங்கேயாச்சும் போ, நான் ஊருக்கே கிளம்புறேன்டா சாமி. இதான் சார் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்காது? ரொம்ப நல்லா இருக்கு. பட் நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே. புரியல சார், நான் என்ன உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்? இந்த கதையை நானே டைரக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா?